students. Now we are going to see about the exception handling in Python. So already exception handling oda introduction concept பண்ணிருப்போம். என்ன type of errors எல்லாம் possibilities இருக்கு in our programming. So அந்த errors எல்லாம் directly we have to fetch it. But on execution la vara errors how to handle it, because during the execution time la namakku errors varadhukku chances irukku because of the either the input ah irkalam, otherwise disturbance arising from the users ah irkalam. அந்த மாதிரி டைம்ல how to handle the exceptions அப்படி handle the errors அப்படின்னா through that exceptions class. So exception is a runtime error. It was used for identifying எந்த ஒர்க்குக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it was runtime error handled by the programmer. எக்ஸிக்யூஷன் டைமில் என்ன டைப் ஆஃப் எரர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத we have to accept it. இந்த மாதிரி யூசர் இன்புட் கொடுத்துட்டோன்னா இது ப்ராப்ளம் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி இண்டிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லா யூசர்ஸும் ஆன் எக்ஸிக்யூஷன் டைமில் கரெக்டான இன்புட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம் இட் மே பி சான்சஸ் ஃபார் த டிவிசிபிள் பை 0. இட் வாஸ் அ மேஜர் எரர் பிகாஸ் ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணோம்னா தட் வாஸ் இண்டிகேட்டட் ஆஸ் த என்ன டைப் ஆஃப் எரர் வரதுக்கு சான்சஸ், என்ன டைப் ஆஃப் அவுட்புட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்ஃபினிட்டின்னு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த மாதிரி டைமில் ஹவு த சிச்சுவேஷன் இஸ் ஃபேஸ்ட், அந்த பர்பஸ்க்காக தட் இஸ் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஆல்ரெடி பில்ட் இன் அவர் சிஸ்டம். டேரெக்டாக நம்மளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது ஜாவா இட் செல்ஃப் இட் வாஸ் கன்சிடர்ட் பிகாஸ் C++ ப்ரோக்ராம்லாம் போடுறப்போ பாருங்கள் நம்மளுடைய ப்ரோக்ராமோட அவுட்புட் சப்போஸ் நான் ஸ்டாப் ஆஃப் லூப்பிங்காக இருந்தது அப்படின்னா, இன்ஃபினிட்டி ஆஃப் லூப்பிங்காக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ப்ரோக்ராமோட அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். பட் ஜாவாலேருந்து அதை நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒன்லி இட் வாஸ் ரெஃபர்ட் அஸ் த ரோப்செட் லாங்குவேஜ் பிகாஸ் அதனுடைய கன்க்ளூஷன் அதர்வைஸ் த எரர் மெசேஜை டேரெக்டாக நம்ம எதுலேருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ இட் வாஸ் கிவிங் த வார்னிங் மெசேஜஸ். அப்போ அந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக வார்னிங் கிளாஸஸ் மூலமாக யூசருக்கு இன்புட் பண்ணிடுவான். இது டிபெண்டிங் அப்பான் த சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஆஸ் அ யூசர் நம்ம டைப் பண்ணுறப்ப தட் இஸ் த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்புட் கொடுக்குறப்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் பைத்தான் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஆஸ் இட் இஸ் ஜாவாலே நம்மளுக்கு தெரியும் ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். த சேம் ஹியர் ஆல்சோ ட்ரை. ஸோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வி ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் ஆன் ரன்னிங் டைமில் எதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ யூசர் இன்புட் இப்படி கொடுத்தானா எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பாசிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எதில் கொடுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துடணும். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் இட் வில் பி கன்சிடர்ஸ் த எரர் வந்ததுன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கோ தட் வாஸ் ஹேண்டில் டூரிங் த எக்ஸப்ட் அப்படிங்கிற பிளாக்ல ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி ஒன் எக்ஸப்ட் தான் கொடுக்கணுங்கிற நீடட் கிடையாது. டிபெண்டிங் அப்பான் த யூசர்ஸோட இன்புட் அவுட்புட் எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டிவிஷன் பை 0 எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸ் ரேஞ்சை விட நீங்கள் வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்கன்னா வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கோ அது அத்தனையும் நம்மளுடைய நீடட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு தக்க மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி ஒன் எக்ஸப்ஷன் தான் ஹேண்டில் பண்ணுற நீடட் கிடையாது. வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் மோர் தென் ஒன் எக்ஸப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தான் லாங்குவேஜில். ஸோ த சிண்டாக்ஸ் ஆஃப் த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா ட்ரை, then set of statements which is to be executed, maximum the error வரதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இதில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இட் வாஸ் டிபெண்டிங் அப் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட எரர் தக்க மாதிரி என்னென்ன மாதிரிலாம் எக்ஸப்ஷன்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கோ தட் வாஸ் கன்சிடர்ஸ் த எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தென் இந்த எக்ஸப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை இட் வில் பி ஒர்க்கிங் ஸ்மூத்லி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த 2 or 3 எரர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இருந்தது அப்படின்னா டேரெக்டாக அது எக்ஸிக்யூட் ஆகிடும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அது போக there is the ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஆன் டைம் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அஸ் த எல்ஸ் பிளாக். ஸோ எக்ஸப்ஷன் 1 எக்ஸப்ஷன் 2 இது போக வேறு ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் வந்தாலும் அந்த டைமில் எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எது எக்ஸிக்யூட் பண்ணாலும் அட் லாஸ்ட் இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு த எந்த பிளாக்குக்கு வந்துடும், ஃபைனலி பிளாக்குக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த
exception handling in Python language. So exception handling ஒரு எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணோம்னா இட் வில் பி பில்ட் பை 3 ஸ்டெப்ஸில் நம்ம வந்து பைத்தான் லாங்குவேஜில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு அப்சர்வ் த பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ். இந்த ப்ரோக்ராமில் இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அனலைஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை வி ஹாவ் டு புட் இன் டு த ட்ரை பிளாக்கில் போடுறோம். பிகாஸ் த ட்ரை பிளாக் இஸ் கண்ட்ரோல்டு பை இட் வாஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பை த பைத்தான் virtual machine. ஸோ இது சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக த கண்ட்ரோல் வில் பி ஜம்ப் ஓவர் டு எக்ஸப்ட் பிளாக். தென் ஸ்டெப் 2ல் எக்ஸப்ட் பிளாக்கில் என்னென்ன மெசேஜஸை மீனிங்ஃபுல்லாக கொடுத்தா யூசர் கேன் அண்டர்ஸ்டுட் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதா என்னது எக்ஸப்ட் பிளாக்கில் நம்ம கொடுக்குற மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட் வி ஹாவ் டு க்ளீன் அப். நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாலும் கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபைனலி பிளாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். தட் இஸ் பர்ஃபார்ம்டு பை த்ரூ த ஸ்டெப் 3ல் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபைனலி ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இன் த Python language. So only one except தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. We can produce a multiple except blocks வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். For example நம்ம என்னென்ன மாதிரி டைப் ஆஃப்லாம் எக்ஸப்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கோ அதை அசியூம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது. Now see the example of the one Python program. So ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். That was performed by open command மூலமாக என்னுடைய டேட்டா எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா மைல் ஃபைலில் ஸ்டோர் ஆயிருக்கு. இட் வில் பி ஓப்பன்டு பை த ரைட் மோடில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஐ ஹாவ் டு ஸ்டோர் இட் அஸ் அ இன்புட் அங்கே வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோர் பண்ணுற இன்புட்டை ஐ ஹாவ் டு ஃபெச் இட் அஸ் அ ஏ அண்ட் பி. த ஏபி அப்படிங்கிற இன்புட்டை நான் கெட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் அஸ் த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். நம்ம கொடுக்குற வேல்யூஸை ஆட்டோமேட்டிக்காக அது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிடணும். ஃபஸ்ட் வேல்யூவை ஏலையும் நெக்ஸ்ட் வேல்யூவை பிவை. பைத்தானில் தர் இஸ் த பாசிபிலிட்டி என்ன வேலைனாலும் நம்ம இன்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஏ கமா பி, அதாவது 5,6 இல்லை 5 ஒரு ஸ்பேஸ் விட்டு 6 5 என்ட்ரடிச்ச ஸ்பேஸ். நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்புட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்ணிங்கனாலும் நம்ம கொடுக்குற ஒர்க்குக்கு தக்க மாதிரி வி ஹாவ் டு யூஸ் அஸ் த ஸ்பிளிட் ஸ்டேட்மெண்ட். இதான் நம்ம பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஐ ஹாவ் டு ஃபெச் த வேல்யூ ஆஃப் த ஏ அண்ட் பி. தென் வி ஹாவ் டு அசியூம்டு தட் C is equal to A/B. நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் எப்போ ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா கரெக்டான இன்புட் கொடுக்குறப்ப யூசர்ஸோட வேல்யூஸை டிவைட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிடும். பட் சம்டைம் இட் மே பி சான்சஸ் ஃபார் பியோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா ஸோ A divided by 0. Suppose assume that A is equal to 5 then divided by 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக it raise the output as the infinity. But it is not possible in our system. அந்த டைமில் தான் இட் வில் பி த்ரோ யுவர் கண்டிஷன் டு எக்ஸப்ட் பிளாக். தட் இஸ் த 0 டிவிஷன் எரருக்கு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பியோட வேல்யூ 0 வருதுன்னா இட் வில் பி ஷோயிங் த மெசேஜஸ் த டிவிஷன் பை 0. அப்படி இல்லை கரெக்டான இன்புட் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த கரஸ்பாண்டிங் சியோட வேல்யூவை இட் வில் பி ரைட் ஆன் டு த கரஸ்பாண்டிங் ஃபைல். வாட் இஸ் த ஃபைல் டேட்டா எஃப். ஸோ எஃப் டாட் ரைட்டிங் த அதனுடைய வேல்யூஸ் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் சியோட வேல்யூவை இந்த இடத்துல இன்டிஜர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ண சொல்லிடுறோம். எது ஒர்க் பண்ணாலும் சரி, அதாவது கரெக்டாக ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணால் வேல்யூஸை நம்ம கொடுத்துருந்தாலும் சரி, அதர்வைஸ் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆனாலும் சரி, கண்ட்ரோல் ஃபைனலி ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபைனலி கிளாஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனலி கிளாஸில் எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். தென் ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான மெசேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் தட் ஃபஸ்ட் டைம் வி ஹாவ் டு எக்ஸிக்யூட் த சேம் ப்ரோக்ராம். enter the two numbers 10 2 கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக it was divisible. So 10 divided by 2 is equal to 5. The message will be meaningful one, that is the file is closed. Automatically the value will be written as the 5 அப்படிங்கிறத நம்ம my fileங்கிற டேட்டா ஃபைலில் ரைட் பண்ணிடும். செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ we have to given value as the என்னன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க 10 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக it will be raised the error as the division by 0 happened. So this is the purpose of the exception handling in Python language. That's all about the this class. Next we will consider as the what are the exception classes available in our Python language. Thank you students.